இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவுபவர்கள் V-Care, a clinic for hair and skin. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த வாரத்தில் அற்புதமாக ஒரு தலைப்பை எடுத்து அதை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுடைய வளர்ப்பில் பெற்றோருடைய பங்களிப்பு, அது முக்கியமாக அந்த பெற்றோருடைய மனநிலையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளோடு இருக்கிற பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலையில் பெரிய பங்காற்றுறாங்க, அந்த குழந்தை அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய வளர்ப்பில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்றத பற்றி அழகாக பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். தேர்ந்த மருத்துவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியை அழகாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல் நம்மளுடைய டாக்டர் ஷில்பா அவர்களுடைய தலைமையில் அநேகமாக இந்த நிகழ்ச்சி இன்னும் வர போகிற வாரங்களில் அதிகமான செய்திகளை உள்ளடங்கியதாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த வாய்ப்பை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களையும் அன்போடு கேட்டுக்கிறேன், நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி எடுத்து சொல்லுங்கள். சரி, நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி நாம் போன வாரம் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொல்றத செய்ய மாட்டாங்க, அவங்க பாக்குறது தான் செய்வாங்க. என்ன நான் காயப்படுத்துறேன் இல்ல மத்தவங்களை நான் காயப்படுத்துறேன், அப்ப அது மென்டல் இஷ்யூ. எதுக்கு இந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. பேரண்ட் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்ல ஒரு காம்பனன்ட் தான் பேரண்டிங். சரி, என்னென்ன பார்த்தோம் போன வாரம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்துட்டோம். வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையே அந்த தாய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, சொன்ன மாதிரி எல்லாருமே டார்க்கு இந்த கண்ணில் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். தாய்மார்கள் எல்லாம் பார்த்து அப்படியே என்ன தூக்கமே இல்லை, பாப்பாத்து முழிச்சிட்டா நான் தான் இதுதான் இந்த அம்மாவை தான் பார்க்கணும். அது ரியாலிட்டி. இப்போ என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் ரீல்ஸ் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் நினைக்கிறாங்க ஏதோ அது மூவி வருது, ஒரு ரீல்ஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எல்லாம் ஸ்மைல் பண்ணுறாங்க, ஒரு பேபி வந்துடுது, நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறோம், இப்படி நாங்கள் வைக்கிறோம், நாங்கள் தூங்குறோம், நாங்கள் எலும்புறோம், திருப்பி மேக்கப் போடுறோம் அப்படின்னு எவ்ரிபடி திங்ஸ். ஒரு பேபி வந்துடுச்சுன்னா ஒரு ஏதோ இந்த ரீல்ஸில் பார்க்குற மாதிரி, ஒரு மூவிஸில் பார்க்குற மாதிரி நைட்டு தூக்கம் இருக்காது, வலி இருக்குது, பால் வராது, குழந்தை கத்திட்டே இருக்கும், நான் நல்ல அம்மா இல்லைன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுது. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் வருதுங்கிறது யாரும் எந்த ரீல்ஸ்ல காமிக்கிறது இல்ல. So everybody thinks that it is like a movie. I dress up nicely, I do pregnancy shoot, I go for baby moon, அதெல்லாமே நான் பண்ணுவேன், அப்புறம் நான் நல்லா தூங்குவேன், பாப்பா நல்லா தூங்கிக்கும். இல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட் போறதே தூக்கம் தான். குழந்தை அழுதுட்டே தான் இருக்க போகுது, எதுக்கு அழுகுறதுங்க நமக்கு தெரியல. வரவங்க போறவங்க எல்லாம் 10 டிசிஷன் கொடுக்குறாங்க. இதுல மதரே கன்ஃபியூஸ் ஆகி என்ன நடக்குதுன்னு தெரியாம, அது ரொம்ப மேஜர் ரீசன் ஃபார் அட்டாச்மெண்ட். அப்போ குழந்தைக்கு என்ன ஆகுது, பால் இவங்க சொல்ற மாதிரி பால் கம்மியாயிருது, அம்மா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் பாண்டிங்னு சொல்லுவோம் நாங்கள். வி ஹவ் டேக்கன் ஸ்பெசிஃபிக்லாம் நாங்கள் இந்த லாக்டேஷன் எடுத்திருக்கோம் ப்ரீவியஸாக. ஸோ அந்த பாண்டிங் இல்லை. அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி எக்யூமுலேட் ஆகி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போய் நின்றுருது. ஐ திங்க் அவங்க பெட்டரா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தை வளர்ப்புல வழக்கமாக சாதாரணமாக சொல்லுவாங்க, இது வந்து ஒரு சினிமா பாட்டில் இந்த 3 நிமிஷம் பாட்டிலேயே பெரிய சைக்கிள் ஓட்டும், அது சைக்கிள் சுத்த பெரிய பிள்ளையாடும், அவர் பெரிய ஆளாகி அவர் பெரிய ஹீரோ ஆகிடுவார். அது மாதிரி நம்ம லைஃப்பில் நினச்சிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இதாகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி பேரண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போகும்போது தான் அவங்க பேரண்ட்டுன்னு லேபிள் இல்லை. ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் போதே அவங்க பேரண்ட்டு தான். அந்த பேரண்டிங்கில் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேரண்ட் அப்படின்னாலே நமக்கு கண்ணு மூடுனா அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அப்பா வந்து ஹைட் ஆயிடுறாரு சம்டைம்ஸ். அம்மா தானே இவங்க அப்பாவுக்கும் அதுல பார்ட் இருக்கு. ஸோ இப்போ டாக்டர் நிறைய விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த பிளேமிங் த மதர். ஆக்சுவலி நான் வந்து ஓஜி ஸ்பெஷல் வார்டில் நியூபார்ன் மதர்ஸை போய் டெய்லி பார்ப்பேன். அவங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10 days பிஃபோர் நான் ஒரு மதரை போய் பார்த்தேன். பேபி பிறந்து ஒரு 3 நாள் தான் ஆச்சு. அவங்க அந்த 3 நாளுக்கான ஹாப்பினஸ் அந்த மதர்கிட்ட இல்லை. ஏன்னு கேட்டால் பேபி ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்கு, ஐ மீன் அந்த ஒரு தொட்டியில் இருக்கு, மதர் வந்து இருக்காங்க, ஒரு 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஐ மீன் அந்த லேடியோட மதரும் மதரின்ல 2 பேருமே கூட இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப டல்லாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் பேபி பிறந்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, யூஸ்வலாக நமக்கு கேட்குற அந்த நார்மல் கான்வர்சேஷன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இருந்துட்டு ஓகே தான் அப்படின்னு.
எனக்கு ஏதோ அங்க ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் ஏதோ ஒரு புரிஞ்சுது. இது சூழ்நிலை வந்து சரியில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னால ரேப்போ கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் அதனால எதுவும் பேசல. நான் ஆஃப்டர்நூன் உங்களை வந்து பார்க்கட்டுமான்னு கேட்டேன். இல்லை நான் ஆஃப்டர்நூன் வந்து டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஸ்பெஷல் வார்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் தான் அங்கே போவாங்க, அவங்க போக வேண்டியதில்லை. தென் அவங்க அவங்க மதர் எல்லாரும் வெளில அனுப்பிட்டு ஒரு 5 minutes நான் பேஷண்ட் கிட்ட தனியாக பேசும். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, என் குழந்தைக்கு என்னால் பால் கொடுக்க முடியல, எனக்கு ஃபீடிங் வர மாட்டேங்குது. சரி ஓகே, இது நார்மல் தான். சரி, இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு அது கூட கஷ்டமா இல்லை, என் குழந்தைய என்கிட்ட சக் பண்ண மாட்டேங்குது. சரி, ஸோ ஓகே, ஒவ்வொரு குழந்தை ஃபர்ஸ்ட் டேவே சக் பண்ணும், ஒவ்வொரு குழந்தை கொஞ்சம் டேக் டைம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்லாம் பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா, ஸோ மோஷன் போக ஆரம்பிச்சிட்டிங்களா, நல்லா தூக்கம் வருதா நைட் டைமில் அப்படிலாம் கேட்கும்போது, இல்லை எனக்கு இது எதுவுமே பிரச்சனை இல்லை, என்னோட அம்மாவும் மாமியாரும் எனக்கு வந்து திட்டுறாங்க, என்ன நீ ஒழுங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்ருந்தீங்கன்னா காய்கறி எல்லாம் இப்போ உனக்கு பால் வந்திருக்கும்ல, பக்கத்து ரூம்ல இருக்கவங்களும் நல்லா பால் வருது. ஸோ கம்பேரிசன் எந்த மாதிரி அவங்க ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் 2 days கழிச்சு நான் அதே மதரை பார்க்க போறேன். பேபி நிக்கு போயிடுச்சு, ஐ மீன் நியோனேட்டல் ஐசியூக்கு போயிட்டாங்க பேபி. மதர் வந்து ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்காங்க. அவங்க ப்ரெஷர் வந்து மானிட்டர், ஐ மீன் அந்த ப்ரெஷர் பார்க்குற அந்த மானிட்டர் வந்து அவங்க கையில் ஃபிட்டாக இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, என்னால் ஃபீட் பண்ண முடியல, பெரிய ஒரு குற்ற உணர்வா மாறிடுது. ஸோ அவங்களவே வந்து ரொம்ப, நான் எப்படி வீட்டில் போய் என் குழந்தைய வந்து இப்போதான் 3 days ஆச்சு, இதே என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் இனி வந்து என்னோட குழந்தைய நான் எப்படி இந்த என்வரான்மெண்ட் இந்த பீப்புளுக்கு நடுவில் வளர்க்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ பேபி அவங்களுக்கு பார்க்கணுங்கிற டென்ஷன், அவங்க செல்ஃப் கேர் எடுத்துக்கிறவங்க டென்ஷன், ப்ளஸ் மதரின்லாவே எப்படி அவங்க சமாளிக்கணும். ஏன்னா 3 months மதர் வீட்டில் இருக்கணும், 3 monthsக்கு அப்புறம் கல்ச்சர் வைஸ் வந்து மதரின்லா வீட்டுக்கு போகணும். ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எனிவே ஒரு 1 week தான் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பாங்க. ஸோ ரெகுலர் ஃபாலோஅப் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த ஒரு நார்மல் இதுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான டைம் எங்ககிட்ட இல்லை. அது கொஞ்சம் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஒரு தாய் வளர்க்கிற குழந்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆக்சுவலி நம்ம சொல்கிறது இப்போ ப்ரெக்னென்சிலேருந்து மதர்ஹுட்டுக்கு வரதே ஒரு விமனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதுவே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோ இல்லை இந்த ஆன்சைட்டியோ இந்த அம்மாவுக்கு வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப புவராக இருக்கும், மதர் பாண்டிங் கம்மியாக இருக்கும், பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் ரொம்ப, அந்த இன்ஃபென்ட் சைல்டு மதரோட அந்த இன்ட்ராக்ஷன் வந்து குறையும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து நைட்டு தூங்குதான்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ டைம் ஆயிடுச்சா, நான் ஃபீட் பண்ணணும், குழந்தை அடிக்குவேட்டாக குடிச்சிச்சா, பால் குடிச்சிச்சான்னு தெரியல, என் குழந்தைக்கு பால் பத்துச்சான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்க இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். எதிர அந்த மதர் வந்து அந்த குழந்தை மேலே ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து வித்ட்ரான் ஆகிடுவாங்க. ஸோ நான் வந்து அன்ஃபிட், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களோட ஹெல்ப் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீ வந்து என் குழந்தைய பார்த்துக்கோ, என்னால் முடியாது, ரொம்ப அப்படியே வித்ட்ரான் ஆனால் என்ன ஆகும், அந்த குழந்தைங்களோட அட்டாச்மெண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும்போது ஸோ அந்த குழந்தையோட ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அது வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அது சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எமோஷனல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ குழந்தையோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைக்கு அதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும்போது ஃபியூச்சரில் இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் வந்து அந்த குழந்தைக்கு வந்துச்சு, இந்த மதருக்கும் சைல்டுக்கும் அப்படின்னாக்கா, ஸோ ஃபியூச்சரில் அதுக்கான பிஹேவியரல் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் நிறையவே அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கு. நிச்சயமா வந்து இந்த குழந்தை வளர்ப்புல அந்த சூழல் வந்து நிச்சயம் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள அந்த உறவு நிலை வந்து பாதிக்கப்படுது. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு இன்செக்யூர்னு சொன்னீங்களா, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வருது. அதை விட ரொம்ப இது வந்து அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உறவு முற்றிலுமாக ஒரு பெரிய ஒரு இடைவெளி, ஒரு என்ன சொல்றது, ஒரு விரிசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருதுன்னு சொல்றீங்க. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். தொடர்ந்து பேசலாம். ஏதாவது ஸ்பெஷல் கேஸ், இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? இப்போ தாய் மட்டும் அந்த ரோலில், அப்பா அவர்கிட்டையும் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அவரதும் கொஞ்சம் பேசலாமே. இல்லை, இந்த பிஃபோர் தட் இந்த ஒரு நம்ம இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பேபி ப்ளூஸ்னா எல்லாருக்குமே நடக்கிறது தான். அது நார்மலாக 2 வாரத்தில் நார்மலாக ரெடி ஆயிரும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த லெவலுக்கு நமக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம், அது சரி ஆகலை, இப்போ அவங்க சொன்ன மாதிரி சரி ஆகலை, அடுத்தது வாட் ஆர் வி கோயிங் டு டூ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் எல்லாரும் பேசின மாதிரி இது ஒரு சைக்கிள்.
நீங்கள் சொன்னதுலேயே எல்லாமே கவர் ஆயிடுச்சு ஆக்சுவலி. நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு ஆக்சிடோசின் குறையுது, பால் வரல. பால் வரல, நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், ஆக்சிடோசின் குறையுது, பால் வரல. இட் இஸ் அ சைக்கிள். நான் எவ்வளோ தூரம் நான் வருத்தப்படுறேனோ அவ்வளோ தூரம் எனக்கு ஹார்மோன் குறையும், அதனால எனக்கு பால் கம்மியாகும். ஆக்சுவலாக மதர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பால் வரலை, எனக்கு செக்ரீஷன் கம்மியாக இருக்குது, அதனால நான் டிப்ரெஸ் இருக்கேன்றாங்க. ஆக்சுவலாக த ரிவர்ஸ். நீங்கள் டிப்ரெஸ் ஆக இன்னும் நீங்கள் வருத்தப்பட உங்களோட ஹார்மோன் லெவல் குறையும், எகெயின் மில்க் செக்ரீஷன் தான் அதை பாதிக்கப்படும். அதை புரிய வச்சிட்டோம்னாவே ஓரளவுக்கு எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிய வச்சுருவோம். நீ எவ்வளோ தூரம் கவலைப்படுறியோ அவ்வளோ தூரம் உன்னோட மில்க் செக்ரீஷன் எகெயின் அஃபெக்ட் தான் ஆகும். அண்ட் கொஞ்ச நாள் மில்க் செக்ரீஷன் வேரி ஆகிறது இட்ஸ் நார்மல். மில்க் செக்ரீஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? சக்கிங். பேபி பால் குடிச்சதுன்னா அது தானாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதில் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சரியாக சாப்பாடு எடுத்துக்கோங்க. பேபியை எவ்வளோ தூரம் பேபி வந்து சக் பண்ணுதோ அது பேபி எடுத்துக்கும். சரி, பேபி வந்து இஸ் அ வைஸ் பேபி. ஆக்சுவலி பேபிக்கு தெரியும் எப்போ மில்க் வேணும், எப்படி மில்க் வேணும், எப்படி வந்து லேட்சிங் பண்ணுறது. ஒரு மதரோட நிப்பிளுக்கு தகுந்த மாதிரி பேபினால் சக் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம தான் ஓவராக டென்ஷன் ஆகி ஒருவேளை என் பேபி சரியாக எடுத்துக்கலையோ, சரியாக பால் குடிக்கலையோ, நீங்கள் நம்ம சொல்கிற அட்டாச்மெண்ட், பாண்டிங், ஒரு பார்ட் வந்து பேபி இட்ஸெல்ஃப் வில் சேஞ்ச், அடாப்ட் ஆகிக்கும் பேபி. நம்ம அந்த அடாப்டேஷனுக்கு டைம் கொடுத்தோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா half ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. எகெயின் த half ஆஃப் த ப்ராப்ளம் சொன்ன மாதிரி மாமியார், அம்மா, போறவங்க வரவங்க, கம்பேரிசன், அந்த குழந்தை, பாய் கேர்ள், எவ்ரிதிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். இதுல த பேசிக் பாயிண்ட் ஒரு மதருக்கும் எங்ககிட்ட வர மோஸ்ட்லி இந்த போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் கேசஸ் சொல்ற ஒரு சிங்கிள் டேக்லைன் என்னன்னா, ஐ எம் நாட் அ குட் மதர். நான் ஒரு நல்ல அம்மா இல்லை. இந்த வார்த்தை மட்டும்தான் அவங்க சொல்ற. அதை அழுதுகிட்டே சொல்லும்போது தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுது. இப்படி நினைக்க வைக்குது. ஆமா, நான் ஒரு நல்ல ஒரு அம்மாவே கிடையாது. நான் எப்படி என் குழந்தைய நான் பார்த்துக்க முடியும்? நான் ஒரு நல்ல அம்மா இல்லை. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே காரணம். இதுல ஒண்ணுதான் நீங்க கேட்குற அந்த ஹஸ்பண்ட் பார்ட் இல்லையா? இப்போ அவங்க ஆரம்பிச்ச மாதிரி பேரண்ட்னு யோசிச்சா எல்லாருக்குமே அம்மா மட்டும்தான் ஞாபகம் வராங்க. ஆனால் இது இன்னைக்கு மாறி இருக்கு, ஓரளவுக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான். அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிற அந்த விகிதம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பேபி அப்படின் போது கண்டிப்பாக அதில் ஃபாதரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் எடுத்துக்கிறாங்க. அது நான் குறையா சொல்லலை, பட் எடுத்துக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கிற இன்னொரு பார்ட். ஃபீடிங் பண்ணுறதை தவிர மீதி வேலைகளை, மீதி ப்ராப்ளம்ஸையோ, மீதி விஷயங்களையோ அந்த அப்பா வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த மதருக்கு அந்த பேர்டன் வந்து நல்லாவே குறையும். அது ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. மற்ற விஷயங்களை அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். குழந்தை சம்பந்தமான விஷயங்களை வந்து அவங்களால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதையும் தாண்டி வீட்டு வேலையோ இல்லை இன்னொரு குழந்தையோ அப்படி பார்த்துக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்னும் டபுள் ட்ரிப்பிள் ஆகுது. அண்ட் எப்போவுமே அந்த கம்பேரிசனை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. அண்ட் இப்போ அவங்க சொன்ன மாதிரி கவுன்சிலிங்கில் தட் ஆல் வில் பி கவர்டு. எப்படி வந்து குழந்தைய பார்க்கணும், எதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. கவுன்சிலிங் செஷன்ஸ் மட்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா சில கேசஸ்க்கு கவுன்சிலிங் செஷன்ஸ் மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் அப்படின்னா அதோட டெஃபினிஷனே, அதோட க்ரைட்டீரியா டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சோகமாக இருக்கிறது, மனச்சோர்வாக இருக்கிறது, எதுலேயும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை மேல் கூட சில சமயம் நாட்டம் இல்லாமல் போயிடும். அது அழுகிறது கூட நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை எடுக்கணும், அதுக்கான விஷயங்கள் செய்யணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதை தாண்டி நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும், நம்மளால குழந்தைக்கான விஷயங்களை தர முடியலையே, அப்போ அந்த சூசைடல் தாட் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுதான் போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன். த மோஸ்ட் என்ன சொல்கிறது டேஞ்சரான விஷயம் வந்து அந்த பார்ட்டு தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ், மாத்திரைகள் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஆன்டி டிப்ரெஷன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். அது குழந்தையோட பால் வழியாக அம்மாவோட பால் வழியாக குழந்தைக்கு போகாத மாதிரியான நிறைய ஆன்டி டிப்ரெஷன்ஸ் இருக்குது. அதோட மினிமலான ஆன்டி டிப்ரெஷன்ஸ் வந்து நம்ம போட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி பால் கொடுக்கும்போது மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த மதருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு. இந்த ஒரு டேக்லைன், நான் நல்ல மதர் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து அவங்களோட சூசைடல் தாட்ஸை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு ட்ரீட் அந்த விஷயத்தை அவங்க மனசுல இருந்து எடுத்துறணும். நம்ம அதான நீங்க அவங்க டாக்டர் சொல்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும், நீங்க என்ன கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்கனால அது ஏத்துக்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க.
ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட். அப்போ நீங்கள் மெடிசின்ஸ் கொடுத்தாதான் அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்தா தான் ஹெல்ப் ஆகும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா மெடிசின்ஸே கொடுக்கக்கூடாது, மெடிசின்ஸ் கொடுத்தா பிரச்சனை, இப்படி ஆனா பிரச்சனை, அப்படி ஆனா பிரச்சனை. நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் ஐ ஹேவ் another thing. இப்போ ஐ ஹேவ் a few mothers. இப்போ பேரண்ட்ஸ் வராங்க, அப்பா வராங்க, ஒரு மதர்ல ஃபாதர்ல வராங்க. இப்போ என்ன ப்ராப்ளம், பாப்பாக்கு பால் தானே வரல, அதுக்கு எதுக்கு இவ டென்ஷன் ஆகுற, ஒன்றும் இல்லை நான் டப்பா பால் கொடுக்குறேன், நான் அந்த பால் கொடுக்குறேன், அம்மா சரியாயிரும், நீ பாலை பற்றி வரி பண்ணிக்காத. இப்போ அந்த அம்மாக்கு பால் மட்டும் பிரச்சனை இல்லை, நான் நல்ல அம்மா இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாலை மட்டும் நீங்க டப்பா பால் கொடுத்தாலும் அம்மாவோட மைண்ட் செட்டிங்கிறது மாறுமா? கண்டிப்பா அதுதான். பட் they don't understand. பேரண்ட் அவங்க ஃபாதர் என்ன சொல்வாங்க, இது என்ன சொல்வாங்க, நீ நல்லா தூங்கி எழும்பு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன், பால் நாங்க கொடுத்துக்கிறோம், என்ன தூங்கினா சரியாயிரும் இல்ல. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நிறைய டைம் ஒரு ஃபேமிலியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். சில மாசங்கள் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 8 months to 9 months ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் மினிமம். நான் சொல்றேன் அது ஒரு 10 நாள்ல நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா கொடுத்தா குழந்தையோடும் அந்த சொல்ற மாதிரி அந்த வளர்ச்சிக்கோ பாதிப்பு வராது, பாலும் வரும், மதர் ஹாப்பியாவும் இருக்கும். நிறைய விஷயங்கிறது நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். டாக்டர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு இன்ஃபென்டிசைட் கேஸ் பார்த்தேன், ஒரு 1 year பேக் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் டெலிவரி, ஒரு ஃபீமேல் சைல்டு தான். ஸோ ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அந்த பொண்ணுக்கு நிறையாவே இருந்துச்சு. இப்போது டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட அங்கே சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெலிவரி முடிஞ்சு 2 weeksக்கு அப்புறம் போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தைய பார்த்துக்கவே இல்லை, ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க, ஏதோ ஒரு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 days மெடிசன்ஸ் எடுத்தாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. 3 months போச்சு. திடீர்னு பார்த்தா அந்த லேடி அந்த குழந்தைய கொன்னுடுச்சு. வீட்டில் யாரும் இல்லாதப்ப பக்கெட்டில் குழந்தைய கொண்டு போய் முக்கி கொன்னுட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபாரன்சிக் கேஸாக இருந்தது. ஸோ அவங்க நான் கவர்மெண்ட் செட்டப்பில் இருந்ததுனால அந்த டைமில் அட்மிட் ஆகிருந்தாங்க. ஸோ ஏமா என்ன ஆச்சுன்னு அப்புறம் பார்க்கும்போது தான் ஸோ அந்த லேடிக்கு சொன்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். அந்த லேடிக்கு சொன்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கு கொஞ்ச நாளாவே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, ஒரே கோவமாக வந்துச்சு. இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தது. ஸோ என்னால் அதை டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ அந்த குழந்தை அழுகிறது கூட இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ எதுக்கு அந்த இரிட்டேஷன் வருதுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே ரொம்ப அன்னோட்டிஸ்டாக போனதுனால, ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுக்காததுனால வந்தது தான் அந்த பிரச்சனை. ஸோ இப்போ முன்னாடி ஆல்ரெடி ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த லேடி ஆல்மோஸ்ட் a month அவங்க அங்கே இருக்கிறாங்க, பெட்டர் ஆகிட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் பெட்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு கில்ட் இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாக அதுவுமே மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தது. பட் அவங்க ஃபேமிலியில் யாருமே அந்த லேடியை பார்க்கல. இல்லை, இப்போ மேடம் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. குழந்தை பிறந்து அந்த சத்தத்தினால அவங்க அந்த ஒரு மென்டல் இல்னஸ் போனாங்களா, இல்லை பேசிக்காவே அவங்களுக்குள்ள ஏதோ ஏற்கனவே முன்னாடியே ஏதாவது இருந்திருக்கலாங்க, அதாவது அதுதான் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். டிப்ரெஷன் அவங்களுக்கு இருந்தது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருந்துச்சு, ஐடென்டிஃபைடா போனதுனால அது சிவியர் ஸ்டேஜ்ல போயிருந்தது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அதுதான் நாங்க சொல்றோம். இப்போ நாங்க பேபி ப்ளூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொன்னோம் இல்லையா. அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல சில பேர் கவுன்சிலிங் தேவைப்படும், சில பேர் மாத்திரைகள் தேவைப்படும், சப்போர்ட் தேவைப்படும். அவங்க அதை கொடுக்காதனால அந்த தாய்க்கு அந்த டிப்ரெஷன் ரொம்ப சிவியர் ஆகி அந்த குழந்தைங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லாம ஒரு இரிட்டபிள் இஷ்யூ ஆகி அந்த அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம அவங்க அதை பண்ணிட்டாங்க, வேணும்னு பண்ணல. இல்லை, இந்த மகப்பேறு காலத்தில் வர்ற இந்த மனநல தொந்தரவுகளில் ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். இவங்க போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுங்கிறது மைல்ட் கேட்டகரி, வித்தின் 10 daysல அது செட்டில் ஆகிடும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு 3 to 8 months, 6-7 months அதில் அப்படியே செட்டில் ஆகிடும். பட் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், எப்படி வேணாலும் வரலாம். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக இருக்கவங்க சைக்கோசிஸ்க்கு போகலாம். அதுதான் அவங்க சொன்ன கேஸ். சைக்கோசிஸ் சிவியரஸ்ட் ஃபார்ம். அவங்க அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா ஒரே விஷயம்தான், ஹார்மிங் த பேபி. அது இருந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். அந்த ஹார்மிங் த பேபி எதனால இருக்கும்னா, இவங்க சொல்ற மாதிரி அந்த டிப்ரெஷன் அதிகமாகிறதுனால அந்த பேபியை ஹேண்டில் பண்ண முடியாததுனால ஒரு விஷயம் நடக்கலாம். அது இல்லாம சைக்கோசிஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, they will start hearing voices, ஒரு ஹாலுசினேஷன், ஒரு ஆடிட்டரி ஹாலுசினேஷன், காதுல குரல், இது உன்னோட குழந்தை இல்லை, இது சாத்தானோட குழந்தை. ஏன்னா ஒரு கேஸ் அப்படியே பார்த்துருக்கேன். இது சாத்தானோட குழந்தை, உனக்கு தெரியாம உங்ககிட்ட பிறந்துருச்சு. அது நம்ம என்ன காரணங்கள் வேணா இருக்கலாம். அந்த ஒரு சைக்கோசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது.
ஸோ அந்த அம்மா வந்து தானாக பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு தானாக அழுகும், தானாக சிரிக்கும். அப்போ அந்த குழந்தைய வந்து இது வரைக்கும் கேர் பண்ணிக்கிட்டதே இல்லை, அது பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடுது வருது, அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா we have to suspect postpartum psychosis first of all. அந்த சைக்கோசிஸ் பார்ட்டில் குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு. இது ரொம்ப கஷ்டம். ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஸ்டேஜஸில் தான் பண்ணுவோம் இல்லையா? ஈவன் இப்போ ஹெச்ஐவி மதராக இருந்தால் கூட வந்து குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாதுன்னெலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் பார்ட்டில் வந்து குழந்தைய அம்மா கிட்ட விடுறது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். இவங்க சொன்ன அதே எபிசோட் டிப்பிக்கலி பக்கெட்டில் முக்கி கொள்றதுங்கிறது நானும் பார்த்துருக்கேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கேஸ் அப்படி லக்கிலி குழந்தைய சேவ் பண்ணிட்டாங்க. வார்ட்லேயே நடந்த விஷயம் அது. அப்போ அந்த மதருக்கு வந்து இது என்னோட குழந்தை இல்லை, இது ஏதோ ஒரு பாவம், என்கிட்ட வந்து குழந்தைய மாற்றி கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த டெலூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தைய வந்து ஃபீடிங்காக கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இது கரெக்டாக பாத்ரூமில் போய் அந்த குழந்தைய முக்கி வச்சுட்டு வெளில வந்து உட்காந்துட்டாங்க. யாரோ அடுத்து பாத்ரூம் போனவங்க பார்த்து அந்த குழந்தைய எடுத்துட்டாங்க. இல்லை, ஒரு வாட்டி நான் இன்டர்ன்ஷிப் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் வீசுற மாதிரி நல்ல காலம் அங்கே நர்ஸ் சுத்திட்டு இருந்தாங்க. லிட்ரலி ஷி த்ரூ த பேபி. அவங்க பக்கத்துல இருந்த நல்லது ஷி காட் த பேபி. லிட்ரலி இல்லை, த்ரோ பண்ணிட்டாங்க. நான் இன்டர்ன் அப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா நான் வெளியே வரேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ ஃப்ளை ஆயிட்டு தெரிஞ்சா நீங்க பிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேசஸ் அவங்க சொல்ற மாதிரி அது அவங்களுக்கு அந்த வாய்ஸஸ், இது உன் குழந்தை இல்லை, இது அப்படி இப்படின்னு அது அவங்களுக்கு அது அறியாம வர்றது, அது அவங்க கண்ட்ரோல் பண்ணாம வேணும்னு பண்றது இல்லை, அது அவங்களுக்கு அது பண்ணதுன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் பண்ணவே இல்லையே, என் குழந்தை எங்கேன்னு வந்து கேட்பாங்க. ஸோ இது எதனால் வந்தது அப்படின்லாம் நம்ம வந்து முன்னாடியே ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, ஒரு மென்டல் இல்னஸ் ஹிஸ்ட்ரி இருக்கா, அந்த அம்மாவுக்கு முன்னாடியே மனநல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா, இப்போ தான் வந்ததா அப்படின்னா there is சான்ஸ் 50-50 தான். முன்னாடியே ஒரு மென்டல் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு முன்னாடியே ஒரு டிப்ரெஷன் எபிசோடோ இல்லை ஒரு ஸ்கிசோஃப்ரெனியா மாதிரி மனச்சிதைவு நோய் மாதிரி ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பேறு காலத்தில் மகப்பேறு ஆரம்பிக்கும் போது இந்த வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி எந்த மாத்திரையும் போடக்கூடாது அப்படிங்கிற கேட்டகரியில் மாத்திரையை விட்டுருந்தாங்கன்னா 100% ஆல்ரெடி இருந்ததை விட ஒரு 50% அதிகமாக இருக்கும். அது டிப்ரெஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மனச்சிதைவு நோயாக இருக்கட்டும், ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது வந்து அந்த மாத்திரையை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால ப்ரெக்னன்சியே, அது ஒரு மகப்பேறு காலமே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். பயங்கரமான ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிற நேரம். அப்போ அந்த நேரத்தில் அந்த டேப்லெட்ஸும் இல்லைன்னா இருக்கிற ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக தெரியும் அவங்களுக்கு. பர்டிகுலர்லி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சடன் ட்ராப் ஆஃப் எல்லா ஹார்மோன்ஸும் நடக்கும். அப்போ அது வந்து வெரி க்ரூஷியல் பீரியட். அப்போ அந்த நேரத்தில் மனநல பாதிப்புகளுக்கான விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பர்டிகுலர்லி மகப்பேறு காலத்துலேயும் ஆஃப்டர் டெலிவரி இந்த ஆல்ரெடி இருக்கிற மனநல தொந்தரவு இருக்கிற மதர்ஸ்க்கு இந்த 2 பீரியடுமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதில் ஸ்டிக்மா அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி ப்ளே ஆகும்னா, சைக்கியாட்ரிஸ்ட்டை வரமாட்டாங்க மகப்பேறு பீரியடில் வந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த 10 மாதமும் சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து மாத்திரை எடுத்துக்கணுங்கிற ஆட்டிடியூட் வராது. அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் வரலைன்னா கூட டெலிவரி ஆனதுக்கப்புறம் சடனாக ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோ ஒரு சைக்கோசிஸோ வரும்போது தென் அது அவங்க ஃபேமிலியும் சரி அந்த குழந்தையும் சரி சேர்த்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது, ஒரு சைக்காட்ரி ப்ராப்ளத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா வித் கன்சல்டேஷன் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் தான் நீங்கள் கன்சீவே ஆகணும். நம்பர் 1. பிகாஸ் மெனி அந்த சைக்காட்ரிக் டேப்லெட்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ வித் கன்சல்டேஷன் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் தான் கன்சீவே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பேறுகாலம் முடிகிற வரைக்குமே, போஸ்ட்மார்ட்டம் 1 year வரைக்குமே வந்து சைக்காட்ரிஸ்ட் அட்வைஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது உங்களுக்கோ குழந்தைக்கோ எந்த பாதிப்பு வராது வரக்கூடாதுங்கிறதுல எங்களுக்கும் அக்கறை இருக்குது. இதுதான் மெயின் பாயிண்ட்ங்கிறது. நீங்க இந்த மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு வராது, உங்க குழந்தைக்கு பாதிப்பு வராது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது நம்ம மெடிசன் கொடுத்த ப்ராப்ளம் வருது இல்ல, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனா பிரச்சனை ஆகும். பிரச்சனை வரக்கூடாது, குழந்தை வளர்ப்புல வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது, அதுக்காக தான் இதை பண்ண சொல்றோமே தவிர உங்களுக்கு ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்ட் அப்படின்னு லேபிள் பண்றதுக்காக இல்லை. மனநோய் உள்ளவங்களா நினைக்க கூடாது. இன்னொன்னு மெயின் ப்ராப்ளம் நான் என்ன இன்னொன்னு நோட் பண்ணியிருக்கேன்னா, ஹஸ்பண்ட் சைடுக்கும் அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஸோ நிறைய டைம் என்ன ஆகும்னா, பேஷண்ட்டு செக்கப்புக்கு வரும். இப்போ நான் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ நோட்டிஸ்ட், ஸ்பெஷலி ஈவன் ஃபிட்ஸுக்கு கூட இப்படி பண்ணுவாங்க, சைக்காட்ரிக் இல்னஸ்க்கு இப்படி பண்ணுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. செக்கப்புக்கு வருவாங்க, எல்லாம் செக்அப் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு மாத்திரை நிப்பாட்டிடுவாங்க, எங்ககிட்ட ஒன்றும் சொல்றதே இல்லை. சடனா பார்த்தா ஓபியில் வந்தால் ஃபிட்ஸோட வருவாங்க, சைக்காட்ரிக் சைக்கோசிஸோட வருவாங்க. அதுக்கப்புறம் மொல்லமா அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அந்த மதர் சைடுக்கு தான் தெரியும், ஹஸ்பண்ட் சைடுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை.
இதெல்லாம் நம்ம ஆஸ் அ சொசைட்டி அதை எக்ஸெப்ட் பண்ணணும். அதை அந்த மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கணும். சரி இந்த பொண்ணு பிரச்சனை இல்லையே, மாத்திரை எடுத்தா ரெடி ஆயிருமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். சைக்காட்ரிக் டிசார்டரோ சைக்காட்ரிக் இல்னஸ்ங்கிறது ஒரு நார்மல், அது ஒரு இருமல் சளி மாதிரி. அதுக்கு நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணி ஒரு நார்மல் வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம அதை எடுத்தாதான் நம்ம இது எல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கே நாங்க போவோம். ஆக்சுவலா அன்பான நேயர்களே, நிறைய பேசிட்டு இருக்கிறோம். குழந்தையினுடைய வளர்நிலையில் பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக. இந்த மனச்சிதைவு, இந்த மன நோய் உள்ள பெற்றோர்கள் எந்த அளவிற்கு குழந்தையினுடைய வளர்ச்சியில் அவங்க வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்றத நம்ம டாக்டர்ஸ் அழகாக பேசிட்டு இருக்கிறாங்க. இது இதோட முடிய போகிறது கிடையாது. தொடர்ந்து வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக பேச போகிறோம். அதுவரை காத்திருங்கள். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.